everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் லாஸ்ட் வீடு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நாங்க இதுக்கு முன்னாடி போய் பார்த்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒன் ஆஃப் த வீடு தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து கீ தராங்க மார்னிங். ஸோ அப்படியே போய் கீ வாங்கிட்டு எங்கள் கம்யூனிட்டி வீடு எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டலாம். அண்ட் இங்கே எவ்வளோ ரெண்ட் இருக்குது, என்ன ப்ரொசீஜர்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ பிக் டே. இன்னும் திங்ஸ் எல்லாம் வரணும் நோவாஸ்கோஷியாலேருந்து. அதெல்லாம் வந்து மண்டே வந்து வராங்க. இன்னைக்கு வந்து என்ன, இன்னைக்கு டியூஸ்டே. நெக்ஸ்ட் மண்டே தான் திங்ஸ் எல்லாம் வருது. அது வரைக்கும் டெம்பரரியாக மேனேஜ் பண்ணோம். ஆமாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு திங்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்கு. அதனால நான் உங்களுக்கு வீடு காமிச்சிடுறேன். இன்னைக்கு கீ வாங்கிட்டு பால் காய்ச்ச போகிறோம். ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்கு என்ன ஏது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஹிட் ஆகி கூட இன்னும் எல்லாத்துலேயும் பிளாசம் இருக்கு பாரு. ஆட்டி விட்டுருக்கோம். சில இடத்துல மரத்தெல்லாம் தள்ளி விட்டுருச்சு. ஆனால் சில மரம்லாம் நிறைய மரம் ஃப்ளாரோடவே இன்னும் இருக்கு. ஸோ இந்த வாரன் கவுண்டிக்கு டொர்னாடோ பெருசாக வராது. இந்த தடவை தான் வந்திருக்கு. பக்கத்து கவுண்டிக்கெலாம் வந்திருக்கு. வாரன் கவுண்டியில் இது வரைக்கும் அடிச்சதில்லை. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட்டு. அது நமக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக எங்கே பார்த்தாலுமே இந்த ஒயிட் பிளாசம் தான் வச்சுருக்காங்க. ரோடில், கம்யூனிட்டி உள்ளார போனால், இல்லை ஒரு ஷாப்பிங் ஏரியாக்குள்ளே போனால், எல்லா இடத்துலையும் இந்த ஒயிட் பிளாசம்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது என்ன எக்ஸாக்டானு எங்களுக்கு தெரியல. வெள்ளையா இருக்கிறதுனால நாங்கள் ஒயிட் பிளாசம்னு கூப்பிட்டுக்கிறோம். நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கேயே நிறைய கம்யூனிட்டி இருக்கு. அந்த சைடு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. பட் இதுல எல்லாம் நம்ம போகல. நம்மளது நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் மிடில்ல போகணும். ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாமும் நாங்க கேட்டோம் ஆக்சுவலா. பட் எதுவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அவைலபிள் இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்டெர்லிங் லேக்கு, இன்னொன்னு என்னப்பா பார்த்தோம், ஸ்டோன் பிரிட்ஜ். இது ரெண்டும் நியர்பை, அப்படியே பக்கத்துலேயே நடந்தே போயிடலாம் ஒரு கம்யூனிட்டிக்கு, அந்த அளவுக்கு கிட்டக்க. ஸோ இதுதான் நம்மளோட இதில். சொல்லுமா. ஸோ நம்ம கம்யூனிட்டி உள்ளார போக போகிறோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வியூயிங் வந்தப்போ நான் இது வந்து நல்லாவே காமிச்சிருப்பேன் வீடியோவில். ஸோ இதுதான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட், ஃபியூச்சர் ரெசிடென்ட் பார்க்கிங். இப்போ கீ வாங்கி நம்ம ரெசிடெண்ட்டாக மாறிடலாம். வாங்கியாச்சு. ஆமாம். ஸோ வீட்டுக்கு கராஜ் கீ எல்லாம் கொடுத்துட்டாங்க. டம்ப் ஸ்டேஷனா, குப்பை இங்கே தான் கொண்டு வந்து போடணுமா. இங்கே தான் கார் வாஷும் இருக்கு. இங்கே தான் குப்பை கொண்டு வந்து போடணுமா. ஓகே. குப்பை இன்கேஸ் ஃபுல்லுனா ஏதோ ஒரு பட்டன் அழுத்தினா உள்ள இழுத்துக்கும். ஆமாம், கார் வாஷ் அங்கேயே இருக்கு. வேக்கமும் இருக்கு. கார் வேக்கம் வாஷ் எல்லாமே கம்யூனிட்டி உள்ளேயே வந்து கார் வாஷ், கார் வேக்கம் போடுறது, டம்ப் யார்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஃபர்னிச்சரும் முன்னாடி போடக்கூடாதம்மா, ப்ராப்பராக டம்ப் பண்ணுமாம்மா. எல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. மெயில் பாக்ஸ் நம்பர் வந்து நமக்கு லைக் அந்த செக்லிஸ்ட் கொடுத்த உடனே சொல்லுவாங்களாம். அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த செக்லிஸ்ட் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் அதில் எழுதி கொடுத்துடணுமா மூவினில். ஓகே. அப்புறம் சிங்க் ஒழுங்காக ஒர்க் பண்ணலையாம்மா. இந்த அம்மா காலையிலே வந்து செக் பண்ணிடுச்சாம்மா எல்லாத்தையும். ஓகே. சிங்க்குக்கு வந்து கூப்பிட்டு ஒருத்தவனை வேலை செய்ய சொல்லியிருக்கான். அவன் இருக்கானாம்மா, செஞ்சிட்டு இருக்கானாம்மா. சிங்க் வந்து அவங்க வர்றதுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காமா. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயிட் பிளாசம் செமையா இருக்குல்ல பாரு. ரெண்டு பக்கம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. எல்லா கம்யூனிட்டிலயும் வச்சிருக்காங்க இந்த ஒயிட் பிளாசம். ஒரு டைப் ஆஃப் ட்ரீ, அது அப்படியே ஒயிட் பிளாசம் ஆகுது. இங்கெல்லாம் பிளான்டா தானே வைப்பாங்க எல்லாமே. கரெக்ட்.
கிடைச்சது ட்ரக்கில். ஜான் டியர். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா இல்லை, தான் நம்ம வீடு தான். பக்கத்துலேயே ஒரு பெரிய புஷ் வேறு இருக்கு. கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவினிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் பால் காய்ச்சறதுக்கு கிளம்பியிருக்கோம். மார்னிங் போய் கீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறையா வேலைகள் இருந்துச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுவேன். ஸோ ஈவினிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் பால் காய்ச்ச போகிறோம். என்னாச்சு வந்தாச்சு. கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே யாருக்கு இன்டர்நெட்டு தெரில, இங்கே இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது, ஏதோ இங்கே ஒன்று இருக்குது ஏதோ. சாமி ஐட்டம்லாம் மட்டும் நான் வந்து பெட்டியிலே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வெளியில் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பேக்கர்ஸ் மூவர்ஸ் இதில் போட வேண்டான்னு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு. காய்ச்சறதுக்காக போய் புது பாத்திரம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இன்னும் நம்ம பாத்திரம் எதுவும் வரல. அண்ட் பெரிய பால் பாத்திரமும் வேணும் எங்களுக்கு. அதனால் சரி இந்த டைமில் வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வால்மார்ட்டில் வாங்கினேன். இது ரொம்ப நாளாக பார்த்து வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. இங்கே பார்த்ததும் டக்குன்னு வாங்கிடலான்னு தோணுச்சு. ஸோ வாங்கியாச்சு. இன்னும் நிறையா ஷேப் வச்சுருந்தாங்க புத்தா மாதிரிலாம். பட் அது இன்னும் ஃபேஸ் வந்து கிளாரிட்டியாக இல்லை. அதனால ஓகே இந்த மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஏன்பா இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணுறாங்க டாடி. நிறைய பால் ஊற்ற வேண்டியதாம்மா. யார் குடிப்பா அவ்வளோ ஊற்றி? பிரியா லைட்டாக பொங்க விடு. லைட்டாக அப்படியா? ஸ்டவ் கலோடவே It's okay, leave it. பாரு பொங்கல் இல்லடா. பால் ஊற்றி போடே. ஸோ டே 1 புது வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் வீட்டில் போய் வேணா இது வாங்கிட்டு தீப்பெட்டி. வேணும். தீப்பெட்டி இல்லாமல் என்ன பண்ணுறது? எல்லாமே ரெடி வச்சாச்சு. பயங்கரமாக இருக்கிறப்பா. எது வைக்கணும் கூடாது. வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும்.
நான் அழுதுகிட்டே இருக்க மாட்டேன், குட் பாயாக இருப்பேன். வாட்டர் ஃப்ளோ கீழே வராமல் மேலேயே போகுது. ஓ, இன்னும் கொஞ்சம் ஏற்றணுமோ தெரியல, ட்ரை பண்ணுறேன். அது என்னது, கேண்டில் மாதிரியா? என்னது? வீடு ஃபுல்லாக காட்டிப்பா. வீடு ஃபுல்லாக காட்டணும்னு அலாரம் அடிக்க வச்சிடாதப்பா. லாக், கேர்ஃபுல். வா, இட்ஸ் ஓகே, வா. அது வெள்ளி இல்லை, அதனால. ஓ இல்லை, அந்த கலரே பாரு எப்படி போகுது. ஏன் அப்படி போகுது? கெமிக்கல். இது அப்படியே போட்டோம், ரொம்ப பொடியாக வருது. இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. தொட்டு கும்பிடு தங்கம். அதில் இவ்வளோ பெருசு வருது. ஆமாம். ஸோ காஸ்கோவில் இருந்து இந்த வாஷபிள் மேட் வந்து வாங்கிட்டு வந்துருச்சு. அந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். All the smell is just turning to me in there. I really like my neck. ஃபர்ஸ்ட்ல ஆல்ரெடி வச்சுட்டு போன ஸ்டஃப்லாம் வந்து இப்போ தான் எடுக்கிறோம். I remember that. Yes, that's a watermelon. கொஞ்ச நேரம் பிடிங்க, தம்பியும் வரவிடாம பிடிங்க. நாங்கள் ஆல்ரெடி வச்சுட்டு போன பாத்திரம் இதெல்லாம் எல்லாமே இருக்கு. Rolling blade. Yeah, now we got stuff to play with. ப்ளே வித்தா குக்கு பண்ணுறதுக்கு இதெல்லாம். எங்கள் குக்கரு, இட்லி பாத்திரம், ஷாப்பிங் போர்ட்லேருந்து எல்லாம் அப்படியே இருக்கு. வாவ். Square tea maker. ஓ, இன்னும் இருக்குதா? நான் அவ்வளோதான் நினச்சேன், குண்டுலாம் இருக்குது. நான் இங்கே யூஎஸ்க்கு வந்த புதுசில் அம்மா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இது சைஸ் வாரியா ஃபர்ஸ்ட் பார்சல்ல வந்தது. அதெல்லாம் எல்லாமே இருக்கு. வாவ், இட்ஸ் so good. பழைய பொருள் பார்க்கறது ரொம்ப அப்படியே ஹாப்பியா இருக்கு. பாருங்க, மூடிலாம் பேக் பண்ணி அப்படியே இருக்கு. Look at this. What's in? Okay, let's open it up, people. பண்ணலாம், ஒன்று ஒன்றா பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. I'm super happy. பாருங்க, தெரியல. 5 years ஆச்சு. I forgot. பாக்ஸ் தான் ஏதோ இருக்கு. There's a box. There's a box. Just like I use. நான் இல்ல. இது என்னது? இதெல்லாமா நம்ம வச்சிருந்தோம்? இப்படிலாமா வச்சிருந்தோம்? ரியலி? பழைய மோடம். Something needed. ஸ்கிரீன். வா, என்னோட பழைய ஹேர் ட்ரையர், என்னோட லைட்டு. இங்க பாரு, இங்க பாரு, என் மஷ்ரூம் லைட்டு. ஓ, மாட்டிக்கோ. Yes! இருட்டுல எரியுதான்னு பார்க்கலாம். இன்னும் எரியுது. ஜாலி. என்னோட
This is the card, just like the card that we have. பெல்லிய வளையல். வாவ், என்னோட கிளாஸ் வளையல் இது ஃபுல்லா. ஆமா, இது ஃபுல்லா என் வளையல். Oh my goodness. Oh my goodness. அதெல்லாம் என் வளையல். Oh my. Here, you could have them. They're yours. வைங்க வைங்க. ஃபுல்லா வளையல். What's this? இது வந்து என் வளைகாப்புக்கு பண்ண டெக்கரேஷன். நான் பார்க்கட்டும். Hey, super இருக்குமா? சிங்கப்பூர் இன்னொரு பெருசு இருக்கு. ரியலி? Oh my. இத நவுத்துற. டிவில இருந்து எல்லாம் இருக்கு. கொஞ்சம் வந்து ஆல்ரெடி இவ்ளோ ஐட்டம் வச்சுட்டு போயிருக்கோம். எங்களுக்கே தெரியல இவ்ளோ வச்சுட்டு போனது. We don't even remember anything from 3 years. பெரிய ஐட்டம் எல்லாமே சேல் பண்ணிட்டேன். கடைசியா வந்து யூஸ் பண்ண கம்ஃபர்டர் செட் அது யூஸ் பண்ணிட்டு இருந்த பாத்திரம். இதுலலாம் என்ன இருக்குன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்கு. He's still back there. ஐயோ, வர போறாங்க. ஓ மை குட்னஸ். ஈஸி ஸ்டாலர் இல்லை, உன் ஸ்டாலர் அட்டைப்பெட்டி அதுக்குள்ளே என்னமோ வச்சு வர முடியாது. கீழ எல்லாம் ஓ சரி, அங்கேயே வை. ஏன் இது திறந்துருக்கு? நம்ம பழைய தலைக்காணி 5. ஓ பாய், டிவி, எங்க பழைய டிவி, தலைக்காணி. என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாருப்பா. நம்ம ஸ்க்ரீனு எடுத்துட்டு வரேன்ப்பா. இது தட்ஸ் குட். ஓகே ஓகே, எல்லாம் எடுக்கலாம். எல்லாமே இதெல்லாம் வந்து என்னால் எடுத்து வர முடியாது. கீழே வந்து ஓகே, லெட் இட் பி. அப்புறம் எடுத்துக்கலாம். நான் இங்கேயே வெளில வைக்கிறேன். Can I go நாளைக்கு வந்து now? எவ்வளோ ஐட்டம் நாங்கள் வச்சுட்டு போயிருக்கோம் பாருங்க யூஎஸில். ரியலாக எனக்கு ஞாபகமே இல்லை இவ்வளோ வச்சுட்டு போனதெல்லாம். இந்த ஒரு டப்பா வச்சுருக்கிறது தான் ஞாபகம் இருந்துச்சு. அண்ட் இந்த கம்ஃபர்டர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். மற்றதெல்லாம் எனக்கு ரியலாகவே மறந்து போச்சு. இவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காரு. Let's get these out. I found out this is one. என்னோட பழைய பாய் இது. இது அப்படியே நைஸாக நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, என்னோட பழைய செருப்பு. 5 வருஷம் கழிச்சு என் கால் கூட அதோட வளர்ந்து போச்சோ இல்ல. Let's see for me. ஆமாண்டா, நீயே என் சைஸ்க்கு வளர்ந்துட்டடா. Oh my goodness. அவர் அங்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு. பப்பு கடைறீங்களா?